கடன் வெறும் 5 ஆண்டுகள்ல 5.7 லட்சம் கோடியில இருந்து 13.18 லட்சம் கோடியா இப்போ உயர்ந்திருக்கா. 2021ல டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. 2026ல இப்போ டிவிகே கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தினுடைய உண்மையான நிதிநிலை எப்படி இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, வெள்ளை அறிக்கைனா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஓவராலா எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். இப்போ ஒரு புதிய கவர்மெண்ட் ஆட்சிக்கு வராங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு செலவுகள் நடந்திருக்கு, எவ்வளவு கடன்ல மாநிலமானது இருக்கு, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலா அந்த மாநிலத்தினுடைய நிலை என்னன்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வெள்ளை அறிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டீ கடை இப்ப வாங்குறீங்கன்னா அந்த டீ கடையில ஆல்ரெடி எவ்வளவு கடனானது இருக்கு, அந்த டீ கடைக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க, அதனால எவ்வளவு லாபமானது அங்க நடக்குது, டீ கடையை ரன் பண்றதுக்கு எவ்வளவு செலவானது ஆகுது, அண்ட் டீ கடையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அந்த ஒரு நிலையை பத்தி அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதை பொறுத்து அந்த டீ கடையை ரன் பண்ணுவாங்க. கடையுடைய தற்போதைய நிலை என்ன, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுவாங்க. இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல கடையை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நியூ கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாநிலத்தினுடைய கடன் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வருமானமானது வருது, எந்த இடத்துல நஷ்டமானது ஏற்படுது, என்னென்ன ஒரு டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அதுக்காக எதெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வெள்ளை அறிக்கையா வந்து வெளியிடுவாங்க. 2021ல டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. அப்போதைக்கு இருந்த நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்தினுடைய நிதிநிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு அறிக்கையில அதிமுக ஆட்சியில நிதிநிலை ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. தமிழகத்தினுடைய கடனானது 5.7 லட்சம் கோடியாக அப்ப இருந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 2.64 லட்சம் கடன் சுமையானது இருப்பதாக சொல்லியிருந்தாரு. வருவாய் பற்றாக்குறையுமே வந்து அதிகரிச்சு இருந்திருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பென்ஷன் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு வட்டி வாங்குறதுக்கே கடனானது அந்த டைம்ல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் குடிநீர் வாரியம், மின்சாரத்துறைன்னு சொல்லிட்டு பல துறைகள் வந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருந்திருக்கு. 2020ல இருந்து 2021 ஆண்டுக்கான வட்டியாக மட்டும் 36,554 கோடி செலுத்தியிருக்காங்க. அப்போதைக்கு இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு நிதி நெருக்கடியான ஒரு டைம்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2026ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதே அவர் சொல்லியிருந்தாரு வெள்ளை அறிக்கையானது வெளியிடப்படும்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா, தமிழகத்தினுடைய கடனானது 2021ல 5.7 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. 2026ல 10 லட்சம் கோடி கடனாக இப்போ இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பொதுத்துறைகள்லாம் இருக்குல்ல, அதனுடைய கடனையும் சேர்த்து பார்த்தா தமிழகத்தினுடைய மொத்த கடனானது 13.18 லட்சம் கோடியானது வந்துருச்சுன்னு சொல்றாரு. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் புதுசா 4.87 லட்சம் கோடியானது கடனா அகைன் சேர்ந்திருக்கு. 2020 முதல் 2021 ஆண்டுக்கான ஒருவருக்கான கடன் சுமையானது 67,087 இருந்துச்சு. அதே இப்போ 2026ல 1,28,934 உயர்ந்திருக்கு. சோ ஒவ்வொரு குடிமகன் மீதுமே அந்த கடன் சுமையானது உயர்ந்திருக்குன்னு வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக இருக்கு. அதாவது ஒரு குடும்பம் 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 70,000 மாதம் செலவு செஞ்சா என்ன ஆகுறது? அதே மாதிரி இந்த பற்றாக்குறையை வந்து சரி செய்யணும்னா கடன் வாங்கக்கூடிய நிலையானது ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனை வாங்கியாச்சு, அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதே இன்னும் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. 2021ல வட்டி மட்டுமே 36,554 கோடியாக இருந்துச்சு. இப்ப 2026 ஆண்டுல 67,050 கோடியாக இருக்கு. அதாவது 5 ஆண்டுகள்ல இந்த வட்டி செலவு அதிகமாக உயர்ந்திருக்கு. இந்த மாநிலத்தினுடைய மொத்த செலவுகளை 22.8% வட்டிக்காக மட்டுமே செலவழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மின்சாரத்துறை 2021லுமே இந்த துறை மோசமான ஒரு நிதிநிலையில இருந்திருக்கு. இந்த 2026லுமே அதே பிரச்சனையானது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மின்துறையில மட்டும் 2.47 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இந்த ஒரு துறையில நஷ்டம் மட்டும் 1.82 லட்சம் கோடியாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்தால தமிழக நிதி
நிதிநிலைக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து கழகங்கள் 72,667 கோடி கிட்ட இழப்பை சந்திச்சிருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கையில கூறியிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் பேருந்து இயக்கத்திற்கு ரூபாய் 78.81 காசுகள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல வருவாயானது 25.97 காசுகள் மட்டுமே வருது. அதனால இதுவுமே அரசுடைய நிதி சுமையை உயர்த்தி இருக்கு. இன்னொரு பக்கம் அதிகமான பாப்புலேஷன் தமிழகத்துல முக்கியமா முதியோருடைய மக்கள் தொகையானது உயர்ந்திருக்கு. இதனால ஏர்னிங் பண்றவங்களுடைய சதவீதமானது குறைஞ்சிருக்கு. அதிகமான வயசானவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வயதானவங்க அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கான பென்ஷன், அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இதெல்லாமே அதிகமாகும். அவங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த நலத்திட்டங்களுடைய செலவுகள்லாம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2021க்கும் 2026க்கும் என்ன ஒரு வித்தியாசம்? 2021ல டிஎம்கே கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. 2026ல டிவிகே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. வெள்ளை அறிக்கையும் தாக்கல் பண்ணிருக்காங்க. அப்பவும் இதே மாதிரி கடன், வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேசியிருக்காங்க. இந்த ஒரு நிலையானது அகைன் அவங்க ஆட்சியிலேயே தொடர்ந்து இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல இது ஒரு கட்சி சார்ந்த விஷயமாக மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. தமிழகத்தினுடைய நிதிநிலை இந்த அளவுக்கு மாறி இருக்கு. பல கோடி கிட்ட கடனானதுமே ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி சரி செய்ய போறாங்க? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த ஒரு இடத்துல கடன் வாங்குறத நிறுத்துவது மட்டும் சொல்யூஷன் ஆனது கிடையாது. ஒரு மாநிலத்திற்கான அதிகமான வேலை வாய்ப்புகள், தொழில்கள், முதலீடுகள் இது எல்லாமே அதிகப்படுத்தணும். அதன் மூலமாக கவர்மெண்ட் வருவாயை ஈட்டுவதுதான். டிவிக்கு வெளியிட்ட இந்த ஒரு வெள்ளை அறிக்கைக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு புதிதானது கிடையாது. 2001 மற்றும் 2021லுமே வெளியிட்டிருக்காங்க. 2001ல வெளியிட்ட இந்த ஒரு வெள்ளை அறிக்கையானது கடந்த 10 ஆண்டுகளுடைய நிதிநிலையை விளக்கி இருந்தாங்க. 2021ல வெளியிட்ட நிதி அறிக்கையுமே முந்தைய 15 ஆண்டுகளுடைய நிதி விவரங்களை வெளியிட்டிருந்தாங்க. தற்போதைக்கு வெளியிட்ட இந்த ஒரு வெள்ளை அறிக்கையில கடந்த 5 ஆண்டுகளை மட்டும் ஏன் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு கேட்டிருக்காரு. அவர் சைடுல இருந்து டிவிகேவை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டிவிகே கவர்மெண்ட் ஆனது இந்த 5 வருஷத்துடைய இறுதியில 20 லட்சம் கோடி கடன்ல இருக்கும் சொல்லிட்டு தங்கம் தென்னரசு சொல்றாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல டிஎம்கே கவர்மெண்ட் வாங்கின கடனை விட டிவிகே கவர்மெண்ட் கம்மியா வாங்குச்சுன்னா நான் என்னுடைய அரசியல் பொறுப்புல இருந்தே விலக தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல டிவிகே கவர்மெண்ட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம எல்லாருமே வரவேற்கணும். இப்போ இந்த 10 லட்சம் கோடி கிட்ட இருக்கக்கூடிய கடனை அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு கட்சிகள் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மட்டும் இல்ல. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை இந்த அளவுக்கு இப்போ மாறி இருக்கு. அது ரொம்பவே முக்கியமா நம்ம இங்க பார்க்கணும். இந்த ஒரு வெள்ளை அறிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். Thank you. Bye.